கேள்வி இருக்கு. எனக்கு ஒரு டவுட். எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி. எனக்கு ஒரு சந்தேகம். சரி, எனக்கு ஒரு டவுட். பைபிள்ல இருந்து எனக்கு ஒரு ஒண்ணுமே சந்தேகம். புரிய மாட்டேங்குது. மீண்டும் கேள்வியும் வசனமும் என்கிறதான பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வி வசனம் பகுதியில் நாம் மிக முக்கியமான கேள்விகளுக்கான பதிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான கேள்வியை முதலாவதாக நம்ம பார்க்க போகிறோம். நாம் முதலாவது கேள்விக்கு போகலாம். இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் மகா பாபிலோன் விழுந்தது அப்படின்ற வசனம் வருது. தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பாபிலோன் சாம்ராஜ்யம் ஆகிய நேபுகாத் நேச்சாரின் சாம்ராஜ்யத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாம்ராஜ்யம் விழுந்ததை வெளிப்படுத்தின விசேஷம் 18 சொல்லியிருக்கா, ஏன் அதை இங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 18ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மகா பாபிலோன் ரகசியம் என்று இருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் அந்த மகா பாபிலோன் ரகசியத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியம் என்பது என்ன, எதை குறிக்கிறது என்றால், பாபிலோனியதான ஸ்பிரிட், அந்த பாபிலோனிய ஆவி ஒன்று கிரியேட் செய்கிறது. இது நேபுகாத் நேச்சார் இல்லை, அதுக்கு முன்னாடியிலிருந்து இருக்குது. எங்கே இருக்குன்னா, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலேயே அவங்க பாபேல் கோபுரம் கட்டுறாங்க. அங்கே தான் அவங்க ஒரு கோபுரத்தையும் கட்டுறாங்க. அங்கே ஆரம்பிக்கிற அந்த பிசாசினுடைய ராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான காரியங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வருது. அதில் ஒன்று தான் நேபுகாத் நேச்சார் காலத்தில் சிலையை வணங்கணும்னு சொன்னது. எல்லாரும் அந்த சிலையை வணங்கணும்னு சொன்னார் இல்லையா, அது அதே காரியம்தான் அப்படியே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலையும் அந்த சிலையை வணங்காதவர்களை கொலை செய்யும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. ஸோ அந்த ஸ்பிரிட்டோடைய காரியங்கள் அங்கே நடக்குது. கடைசியாக அது எங்கே வருது அப்படின்னா, ரோம் நகரத்துக்குள்ளே வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் 7 மலை உள்ள நகரம் அப்படின்னு இருக்கு. அந்த மகா பாபிலோன் ரகசியம், அந்த பாபிலோனிய காரியங்கள் எல்லாம் ரோம் நகரத்திலேருந்து ஆளுகை செய்ய தொடங்கும். அதான் நம்ம சொல்கிறோம், அந்திகிறிஸ்து கடைசியாக ரோம் நகரத்துலேருந்து வருவான்னு சொல்லி. அந்த ரோம் நகரம் வீழ்ச்சியை குறித்து தான் மகா நகரம் 3 ஒரு பங்காக விழுந்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ அந்த ரோம் நகரத்தினுடைய வீழ்ச்சி, அந்திகிறிஸ்துனுடைய ஆட்சியினுடைய வீழ்ச்சி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய, நேபுகாத் நேச்சாருடைய ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது கிமு 700 முடிஞ்சிருச்சு. ஏன்னா 538 கோரேஸ் மன்னர் வந்துட்டார். அதாவது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் வந்துருச்சு. அப்பவே ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. ஆனால் முழுவதுமாக அந்த ஸ்பிரிட் முடிவுக்கு வர்றது எங்கே இருக்குன்னா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த இடத்துல மகா பாபிலோன் விழுந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நேபுகாத் நேச்சாருக்கும் அதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் ஆரம்பித்ததான அந்த ஸ்பிரிட்டினுடைய முடிவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு சகோதரி இவ்விதமாக கேட்டிருக்கிறாங்க, எனக்கு ஐஏஎஸ் படிக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. நான் இப்போ திருமணமாகி எனக்கு பிள்ளைங்களாம் பிறந்துட்டாங்க. இப்போ எனக்கு ஐஏஎஸ் படிக்கணுங்கிற ஆசை இருக்குது. பட் நான் அந்த அளவுக்கு பிரைட் ஸ்டூடெண்ட்டும் இல்லை, நான் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் இப்போ அந்த ஐஏஎஸ் படிக்கலாமா? ஆனால் என்ன அப்படின்னா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது பாதிக்குமா? நான் இப்போ தேவனோட ரொம்ப நெருங்கி ஆண்டவரோட சஞ்சரிக்கணுங்கிற ஒரு ஆசையில் இருக்கிறேன். அந்த நேரத்தில் இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டா, அதாவது இந்த ஐஏஎஸ் படிக்கிறத நான் மும்முரமாக முன்னெடுத்தா தேவனுக்கும் எனக்கும் இருக்கிறதான இந்த ஐக்கியம் தடைபடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் தேவன் முன்பதாகவே வகுத்து வச்சிருக்கிறார். நான் சொல்கிறது, தாய் தகப்பனை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து நாம் எந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணுங்கிறதையே ஆண்டவர் டிசைட் பண்ணியிருக்கிறார். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவுகளையும் கர்த்தர் எடுத்து தெளிவாக வச்சிருக்கிறார். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கு. நம்ம எதில் ரொம்ப முக்கியமாக மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 முக்கியமான விஷயத்தில். ஒன்று, நம்முடைய படிப்பின் காரியங்களில் நம்ம ரொம்ப தவறுறோம். நம்ம அந்த படிப்பை எப்படி பார்க்குறோன்னா, அன்னைக்கு உள்ளதான காலகட்டத்தில் நமக்கு எந்த படிப்பு ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு செலக்ட் பண்ணி படிக்கிறோம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி படித்து அவங்க படித்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த படிப்புக்கு மவுஸ் குறைஞ்சிரும், அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவங்க அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தா அதுக்கு எந்த விதமான ஹோப்புமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவனுக்கு ஃப்யூச்சர் தெரியும் பாருங்களேன். நம்ம எது படிக்கணும்னு தேவன்கிட்ட கேட்டு படித்தோம்னா, அவர் நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃபுக்கு தேவையான மாதிரி சில படிப்புகளை கொடுப்பார், சில டிபார்ட்மெண்ட் கொடுப்பார். ஒருவேளை அந்த நேரத்தில் அது நமக்கு படிக்கணுமா, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கூட நினைப்போம். ஆனால் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 2வது, திருமண காரியங்கள். அதுலேயும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யணும், திருமண காரியங்கள் செய்யணும். அது முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் நமக்கு நடத்தும். அப்படி நம்ம மாற்றி எடுக்கும் போது, எப்படி படிப்பை மாற்றி படித்தா நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன ட்ராபேக் இருந்துகிட்டே இருக்குதோ, அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு படிக்கணும்னு அந்த ஆசை இருக்குது, தேவ சித்தமாங்கிறதா ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு அது சித்தமா அப்படின்னு பார்க்கும்போது, தேவ சித்தம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் தைரியமாக படிக்கலாம். 2வது கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒருவேளை நான் படிக்கிறதுனால எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் குறைஞ்சு போகுமா அப்படின்னா, தேவ சித்தத்தோடு நீங்கள் படிச்சுனா ஐக்கியம் குறையாது, ஐக்கியம் இன்னும் கூடும். ஏன்னா தேவனுடைய பிரசன்ஸ் கூடவே இருக்கும். உங்களுக்கு ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தால் நிரப்புவார். தேவன் அதில் ஜெயம் பெற வைப்பார். அதில் அவர் நடத்தி கொண்டு போவார். ஆனால் அது தேவ சித்தமாக இருக்கணும்.
தேவ சித்தம் இல்லாத படிப்பு மட்டும் இல்லை, எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் ஒரு ஃபெயிலியர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அல்லது உங்கள் வாழ்க்கை அதில் ஒரு சோர்வடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தேவ சித்தத்தோடு நீங்கள் படிக்கிற காரியமோ எதை செய்தாலும் அதில் தேவனுடைய பிரசன்ஸ் கூடவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதில் ஒரு உயர்வையும் அதில் ஒரு சக்ஸஸையும் கர்த்தர் கண்டிப்பாக கட்டளையிடுவார். இப்போ நீங்கள் ஐஏஎஸ் படிக்கணும், உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் ஐஏஎஸ் படிக்கணும்னு முடிவு எடுக்கிறீங்க, தேவ சித்தமானு பார்த்துக்கோங்க. தேவ சித்தம்னு உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, தைரியமாக படிங்க. அதனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படாது, உங்கள் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படாது. நீங்களும் ஒரு விஷயத்தில் காஷனாக இருக்கணும். என்ன இருக்கணும்? என் படிப்போ என் வாழ்க்கையோ எல்லாமே என் தேவனுக்கு பிறகு அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாகிடணும். நீங்கள் சிலர்லாம் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபம் பண்ணுறதில்ல, பைபிள் வாசிக்கிறதில்ல, தேவனுக்கு அவங்களுக்கு ஐக்கியமே இருக்காது. அதெல்லாம் சிலர் சொல்லுவாங்க பைபிள் வாசித்தே 10 நாள் ஆச்சு அப்படிம்பாங்க. எந்த ஒரு காரியமும் தேவன் தான் ஃபர்ஸ்ட், படிப்பு செகண்ட். எதுக்கு சொல்லுவேன்னா, படிப்பு இல்லாமல் கூட வாழ்க்கையை நம்ம முன்னேறிட முடியும், தேவன் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் தேவ சித்தமாக இருந்தால் படிங்க, கர்த்தர் உங்களை அதில் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அதில் தேவன் லீடிங் இல்லைனா பரவாயில்ல, விட்டுருங்க. என் சின்ன வயசு ஆசையாச்சே. தேவனுக்காக ஒரு காரியத்தை விடும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம். இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, அவங்க சபையில் நடக்கிறதான சில சம்பவங்களை சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த அவங்கவுங்க சபையில் வச்சு நடக்கிறத வச்சு சொல்லும்போது நான் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். அதை நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, எல்லாருமே இவர் இப்படி எல்லா சபையும் சொல்கிறாரா? இல்லை, அந்த பர்டிகுலர் சபையில் அப்படி ஒரு கேள்வி வருது, அவங்க என்னை கேட்குறாங்க, அவங்களுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். ஒருவேளை அந்த மாதிரி மற்ற சபைகளை நடக்குமானால் அது அவர்களுக்கும் பொருந்தும். சரி, இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, எங்கள் சபையில் பரிசுத்தத்தை குறித்து நல்லா பேசுகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் பணத்தை பற்றியும் ரொம்ப பேசுகிறாங்க, ஆசீர்வாதத்தை பற்றியும் பேசுகிறாங்க. இப்போ நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறேன். இப்போது பரிசுத்தம் பேசுகிறவங்க பணத்தை பற்றி பேசலாமா, பணத்தை பற்றி பேசுகிறவங்க பரிசுத்தம் பேசலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு சபை என்பது எல்லா உபதேசங்களும் நிறைந்தது தான் சபை. வெறும் பரிசுத்தத்தை குறித்து மட்டும் சபை பேசாது, விசுவாசத்தை குறித்து பேசும். சபையில் பல காரியங்கள் இருக்குது, வருகையை பற்றி பேசும், நியாயத்தீர்ப்பை குறித்து பேசும். அதே நேரத்தில் சில நேரங்களில் ஆசீர்வாதத்தை குறித்து பேச வேண்டியிருக்கு. காரணம் என்னென்னா, சபைக்கு புதுசாக வரவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க தரித்திரத்துலேருந்து வரவங்க இருப்பாங்க, கடன் தொல்லையிலேருந்து வரவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஆறுதலாக. அதுவும் சபைக்கு தேவை. சபை என்பது எல்லா உபதேசமும் இணைந்திருக்கிறதான ஒரு இடம். இப்போ என்ன மாதிரி ஆட்கள் எடுத்துக்கிட்டிங்க, நான் வருகையை பற்றி பேசுகிறேன், நியாயத்தீர்ப்பை பற்றி பேசுகிறேன். முக்கியமாக நான் அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். காரணம் நான் அதில் மெயினாக இருக்கிறாள். காரணம் நான் அதில் ஒரு டீச்சர். ஆனால் சபை நடத்துகிற மெய்ப்பனுக்கு அப்படி அல்ல. பலதரப்பட்ட மக்கள் வருகிறதுனால எல்லா மக்களுக்கும் செய்தி கொடுக்க வேண்டி இருக்குது. அதாவது ஒரு சமநிலை விசுவாசி இருப்பாங்க, அதே நேரத்தில் புது விசுவாசி வருவாங்க, ஒரு 10 வருஷமான விசுவாசியும் அங்கே உட்காந்துருப்பாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களும் அங்கே இருப்பாங்க. எல்லாருக்கும் செய்தி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே நேரத்தில் சபையில் வெறும் பணத்தை குறித்து மட்டுமே பேசுவதும் தவறு. வெறும் பணம், வெறும் ஆசீர்வாதம், வெறும் ப்ராஸ்பரிட்டி, வெறும் கிருபை, இதை பற்றி மட்டுமே பேசுறது அதுவும் தப்பு. சபையில் எல்லா உபதேசமும் கொடுக்கப்படுது. நாங்கள் இருந்த சபைகள் எல்லாம் எங்களுக்கு எல்லா உபதேசமும் கொடுப்பாங்க. ரேராக ஆசீர்வாதத்தை பற்றியும் காணிக்கை பற்றியும் பேசுவாங்க. மற்றபடி எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விஷயத்துக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணதுனால தான் இன்னைக்கு நாங்கள்லாம் ஒரு ஊழியக்காரராக வந்து நிற்கிற அளவுக்கு எங்கள் சபை எங்களை வளர்த்துருக்கு. நிறைய சபைகள் இன்னைக்கு அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சில சபைகள் ஆசீர்வாதங்களிலும் பணத்தையும், நான் எப்பவும் சொல்லுவேன், பணத்தை குறித்து அதிகமாய் பேச வேண்டாம், ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லணும். ஆனால் அதையே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதிகப்படியாக அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்குற சபை நிச்சயமாக கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக எந்த புயல் வந்தாலும் எந்த சோதனையிலும் நிற்கக்கூடிய சபையாக இருக்கும். ஆனால் சபையில் எல்லா உபதேசமும் அவசியமாக இருக்கிறது. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, அவனை சபித்து, லூசிஃபரை சபித்து கீழே தள்ளினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த லூசிஃபரை சபித்து கீழே தள்ளினாருங்கிற வேத பகுதி எங்கே இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி இதோட இன்னொரு கேள்வி நான் சேர்த்துக்கிறேன். எந்த இடத்திலாவது பிசாசை லூசிஃபர் அப்படிங்கிற வார்த்தையில் ஆண்டவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நான் வானத்துக்கு ஏறுவேன், ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன். இந்த சம்பவம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தள்ளப்பட்டான்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலும் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாருக்கும் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த எசேக்கியேல் 28 நீ தீரு ராஜாவை குறித்து புலமை தானே ஆரம்பிக்குது 12வது வசனத்தில், அப்படியே சொல்லிட்டு வருது. ஆனால் அந்த இடத்துல பிசாசை பற்றி சொல்லுதுங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஆனால் ஏன் தீரு ராஜாவை பற்றி மட்டும் போட்டிருக்கு, ஏன் லூசிஃபர்னு சொல்லலை அப்படின்னு இருக்கு.
இந்த கொஞ்சம் விளக்கத்தை நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைபிளில் எப்போவுமே இந்த பிசாசு யாருக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்கள தான் பைபிள் அட்ரஸ் பண்ணும். நான் 2 சம்பவத்தை சொல்கிறேன். முதலாவது சம்பவம் தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். அந்த 10ஆம் அதிகாரத்தில் தானியேல் ஜெபம் பண்ணுறாரு, அவருக்கு பதில் வருது. அந்த பதிலை கொடுத்து விட்டு அந்த தூதன் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்ஷியா தேச அதிபதி 21 நாளளவும் என்னோடு கூட எதிர்த்து நின்றான் அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு உலகத்தின் ராஜா, பெர்ஷியாவுக்கு ராஜாவாக இருக்கிற ஒருத்தர், அது எந்த ராஜாவோ, அவர் எப்படி வானத்திலிருந்து வரக்கூடிய தூதனோடு கூட எதிர்த்து நிற்க முடியும்? அப்போ அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறது யாரை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பிசாசு அட்ரஸ் பண்ணுது. அந்த பெர்ஷியா தேச அதிபதிக்குள்ளே இருக்கிற பிசாசு. அந்த பிசாசு தானியேலையும் இந்த தூதனையும் சந்திக்க விடாமல் தடுக்குது. 2 பேருக்கு நடுவில் அது பிரிவினையாக இருக்குது. அதுதான் அங்கே சொல்லுது. சொல்லிட்டு அதே தூதன் என்ன வார்த்தை சொல்கிறான், எனக்கு உதவி செய்யும்படி மிகாவேல் வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மிகாவேல் என்ன செய்தாராம், உதவி செய்யும்படி வந்தார் அப்படின்னு இருக்கு. சரி, இந்த ஒரு பெர்ஷியா தேச அதிபதியை இந்த வானத்தில் வரக்கூடிய தூதனால ஜெயிக்க முடியாதா? இதுக்கு பிரதான அதிபதி வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதான அதிபதி எங்கெங்கெல்லாம் வராருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் பிசாசு வருதோ அங்கெல்லாம் பிரதான அதிபதி வருவார். உதாரணமாக யூதா புஸ்தகத்தில் மோசேயின் சரீரத்தை குறித்து தர்க்கம் வரும்போது பிரதான அதிபதி கிட்ட பிசாசை எதிர்த்து பேசுறதுக்கு வருவார். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் யுத்தம் பண்ணும்போது அவர் வருவார். 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பிசாசை சங்கிலியில் கட்டும் போது அவர் வருவார். அதே மாதிரி பிரதான ஆசாரியனாக யோசுவாவுடைய சரீரத்தில் அழுக்கான ஆடை தரிச்சிருப்பார். அந்த விஷயத்தில் வரும்போது மிகாவேல் வருவார், அந்த பிரதான அதிபதி. அந்த மாதிரி பிரதான அதிபதி எங்கெங்கெல்லாம் வருவார்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு எங்கெங்கெல்லாம் வரானோ அங்கே வருவார். அப்போ இந்த இடத்துலையும் பிரதான அதிபதி வந்து சண்டை போடுறாருன்னா அது பிசாசோட தான் சண்டை போடுறார். இது முதலாவது சம்பவம். பிசாசு அங்கே இருக்கு, ஆனால் அட்ரஸ் யாருக்கு போகுது? பெர்ஷியா தேச அதிபதிக்கு. அதே காரியம் தான் 2வது எசேக்கியேல் 28ல் நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அப்படின்னு இருக்கு. காரணம் என்னன்னா, அன்னைக்கு தீரு ராஜாக்குள்ள பிசாசு இருக்கு. நீ ஆதியில ஏதேனில் இருந்தவன், நீ வந்து அவனுடைய ஆடை அலங்காரம் எல்லாத்த பற்றி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிசாசைய லூசிஃபர்னு சொல்றதுன்னா, யாருக்குள்ள அவன் இருக்கிறானோ அவனை தான் அட்ரஸ் பண்ண முடியும், அதை பற்றி தான் அவனுக்கு சொல்ல முடியும். இப்போவும் பார்த்தீங்கன்னா பிசாசு யாருக்குள்ளேயாவது வரும், அது வந்து அவங்க மாதிரி தான் பேசும். ஏதேனுக்குள்ள வந்த பிசாசு சர்பத்துக்குள்ள வந்துச்சு. இந்த பிசாசு எப்பவுமே வெளிப்படையாக நேரடியாக நின்று எங்கேயும் பேசாது. அது நின்று பேசுறது யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, தூதர்கள்ட்ட பேசும், இயேசுகிட்ட பேசும். அதை தவிர்த்து மனுஷங்கிட்ட அது பேசும்போது மேக்சிமம், நான் சொல்கிறது மேக்சிமம் மனுஷங்கிட்ட பேசும்போது யாராவது ஒருத்தருக்குள்ளன்னு தான் பேசும். அது வந்து பாம்பாக இருக்கலாம், அல்லது வந்து தீரு ராஜாவாக இருக்கலாம், அது பெர்ஷியா தேச அதிபதியாக இருக்கலாம், யாருக்குள்ளேயா இருக்கலாம். அது யாருக்குள்ளே இருக்குதோ அதைத்தான் கர்த்தர் சபித்துள்ளார். இப்போது சர்பத்துக்குள்ளே இருந்துச்சு, கர்த்தர் சர்பத்தை சபித்தார். அதே மாதிரி தீரு ராஜாவை சண்டை போட்டார். அதே மாதிரி பெர்ஷியா தேச அதிபதியை ஜெயித்தார். இப்படி தான் இருக்குது பைபிளில். அதனால் லூசிஃபர்னு ஏன் சொல்லலை அப்படின்னா, அது யாருக்குள்ளே அவன் இருக்கிறானோ அவனை தான் பைபிள் அட்ரஸ் பண்ணுது. அதனால் நீங்கள் கேட்ட இந்த சம்பவம் ஏசாயா புஸ்தகம் 14ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வியை ஒரு சகோதரர் இவ்விதமாக கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்கிறார்னா, நான் யெகோவா சாட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த பிரிவில் இருந்தேன், பல வருஷங்கள் இருந்தேன். அங்கேயே நான் தண்ணியில் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். இப்போ அங்கேருந்து நான் ஆவிக்குரிய சபைக்கு சத்தியத்தை அறிந்து நான் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டேன். இப்போ வந்த நான் ஞானஸ்நானம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது கூட இன்னொரு கேள்வியும் இருக்குது, அந்த கேள்வியும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். இப்போ முதலாவதாக இந்த யெகோவா சாட்சிகள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், அது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பிரிவே கிடையாது. ஏன் கிறிஸ்தவத்தினுடைய பிரிவு கிடையாதுன்னா, யார் கிறிஸ்துவை தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எப்படி கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பிரிவாக இருக்க முடியும்? கிறிஸ்துவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவர்தான் வரப்போகிற தேவன் என்பதை நாம் சொல்லுகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க, 22, 23வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அங்கே சொல்லப்படுகிற அழகான வசனம் என்ன தெரியுமா? மாம்சத்தில் வந்த இயேசுவை குமாரன் இல்லை என்று மறுதளிக்கிறவனை அல்லாமல் வேறு யார் பொய்யன், வேறு யார் அந்தி கிறிஸ்து? குமாரனையும் பிதாவையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்துன்னு வசனம் தெளிவாக சொல்லுது. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களோட பேசினா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன்னு சொல்லலை, ஆனால் அவரை தேவன் கிடையாது அப்படின்னு. இயேசுவே ஒரு இடத்துல டைரக்டாக சொல்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு.
நீங்கள் பிதாவை பார்க்கணுன்னா என்ன பாருங்கன்றாரு. உடனே அங்கே இருக்கிறவன் கல் எடுத்துக்கிறான். அவன் என்ன, நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு எங்கேயாவது என்ன தெய்வம்னு சொல்லியிருக்கிறாரா? இயேசு யூதர்களுக்கு முன்னாடி டைரக்டாக அறிக்கையிடுறார். என்ன அறிக்கையிடுறார் தெரியுமா? பிதாவை கண்டவன் என்னை கண்டான், நான் பிதா, அந்த பிதாவுக்கு ஈக்குவல் நான் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இருக்கிறவங்க கல் எடுத்துக்கிறாங்க. ஏன் அவன் கல் எடுத்து அடிக்க வரணும்? யூதர்கள் அந்த இடத்துல கரெக்டாக சொல்கிறாங்க. என்ன வார்த்தை சொல்கிறாங்க? நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று நீ சொன்னாய், நாங்கள் இருக்கு. நிறைய பேர் நீ கேட்கறது என்ன தெரியுமா? எங்கேயாவது இயேசு தன்னை தேவன் சொல்லியிருக்கிறாரா, தேவன் சொல்லியிருக்கிறாரான்னு கேட்குறாங்க. வசனம் தெளிவாக இருக்கு, நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்வானேன் அப்படின்னு இருக்கு. அப்படி அவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு. சொன்னதுனால தான் அவன் கல்லறிஞ்சு கொள்ள வரான். அப்படி இருக்கும்போது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லாமல் அதை மறுதளிக்கிறவர்கள் கண்டிப்பாக கிறிஸ்துவாக இருக்க முடியாது. அவங்க கொடுக்குற ஞானசானமும் ஞானசானமாக இருக்காது. ஏன்னா ஞானசானம் எப்படி எடுக்கணும்? பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் எடுக்கணும். ஒரு சிலர் இயேசுவின் நாமத்தினால எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இவர்கள் பிதாவை மறுதளிக்காதவர்களாக இருந்தால் அந்த ஞானசானத்தில் பிரச்சனை இல்லை. இவங்க பிதாவை மறுதளிக்கிறாங்க. பிதான்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஒன்லி ஜீசஸ் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன், வேற யார் அந்தி கிறிஸ்தன் இருக்கு. அதனால இந்த ஆட்கள் கொடுக்குறவங்க பிதா, குமாரன், பரிசுத்தாவை நம்ம ஏன் சொல்றோம்னா 3 பேரையும் நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த 3 பேரும் ஒருத்தராக இருக்கிறாங்க. அந்த ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த திருத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் கொடுக்குற ஞானசானமும் ஞானசானம் இல்லை. அதனால தான் நம்ம சபைகளுக்கு வரும்போது நாம் திருப்பி அவர்களுக்கு ஸ்நானம் கொடுக்குறோம், ஞானசானம் கொடுக்குறோம், தண்ணியில் மூழ்கி கொடுக்குறோம். இதுக்கு 2வது கேள்வி ஒன்று இருக்குது. அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சபைக்கு நான் மாறி போகிறேன். ஒருத்தர் கேட்டிருக்கிறார், நான் ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு போகிறேன், அப்போ நான் இந்த சபையில் ஞானசானம் எடுத்துகிட்டு ஆவிக்குரிய சபை தான், அந்த சபைக்கு போகும்போது நாங்கள் எடுக்கணுமா? அவசியம் இல்லை. ஒரே ஞானசானம் தான். அந்த ஞானசானம் கரெக்டானதாக இருக்கணும். ஒருத்தர் எங்கிட்ட இந்த விதமாக கேட்டாங்க, நான் குழந்தையிலேயே ஞானசானம் எடுத்துட்டேன், எனக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு ஞானஸ்நானம் தானே பைபிளில் போட்டிருக்கு, நான் திருப்பி ஞானஸ்நானம் எடுக்கணுமா? ஞான ஸ்நானம் என்றால் என்ன அப்படின்னா, ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி நான் பாவத்துக்கு மரித்து பரிசுத்தத்துக்கு உயிர் தெழுகிறேன்னு சொல்லி மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, தேவனுடைய குமாரனை விசுவாசித்து தண்ணீரில் மூழ்கி எடுக்கணும். அந்த ஞானஸ்நானத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னொரு தடவை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை எடுக்காமல் வேறு எப்படி நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் திருப்பி கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஞானஸ்நானத்தை குறித்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஞானஸ்நானம் என்கிறதான ஒரு செய்தியை தனியாகவே நாங்கள் போட்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் அந்த மெசேஜை நீங்கள் பாருங்கள், அது யூடியூப்பில் இருக்குது. நாம் அடுத்த கேள்விக்கு போக போகிறோம். இந்த கேள்வியில் இந்த பிரதர் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்கள் சபையில் மனிதர்கிட்ட குற்றங்களை அறிக்கையிடணும்னு சொல்லி யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் இருக்குது. அதனால் சபையில் கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கவுங்க குற்றங்களை ஒருத்தர்கிட்ட போயிட்டு பாவங்களை நீங்கள் அறிக்கையிடுங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் சபையில். ஸோ இப்போ நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் அவங்க என்னென்ன பாவம் செஞ்சோன்னு சொன்னால் தான் எங்களுக்கு கம்யூனியனே கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, மனுஷனுக்கு விரோதமாய் செய்த குற்றங்கள் உண்டு, தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவங்கள் உண்டு. அந்த இளையகுமார் சொல்கிற வார்த்தை பாருங்கள், தகப்பனே நான் உமக்கும் பரத்துக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன். அப்போ 2 விதமான பாவம் இருக்குது. மனுஷனுக்கு விரோதமாக செய்த பாவத்தை நீங்கள் கண்டிப்பாக மனுஷங்கிட்ட என்ன செய்யணும்? நீங்கள் ஒப்புரவாகணும். இப்போ உதாரணமாக சகையூ சொல்கிறார். அவர் சொல்கிற வார்த்தை என்ன? நான் எவனிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருப்பேனால் நாளத்தனையே திருப்பி என்ன செய்கிறேன்? கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு சொல்கிற வார்த்தை என்ன? முதலில் நீ போய் உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகு, பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. நீங்கள் மனுஷனுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சுருந்தீங்க, திட்டிருந்தீங்க, கோவப்பட்டிருந்தீங்க, அடிச்சிருந்தீங்க, இல்லை அவரை ஏமாற்றிருந்தீங்க, பணத்தை ஏமாற்றிருந்தீங்க, அதை கண்டிப்பாக திருப்பி தரணும். தராமல் உங்கள் பாவம் மன்னிக்கப்படவே படாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆளை நல்லா பணத்தை ஏமாத்திறது, அப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. மன்னிக்கப்படாது. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் நீங்கள் அநியாயமாய் சம்பாதித்த அந்த பணம், அதை லஞ்சத்தில் வாங்கினீங்களோ, அல்லது வட்டி கொடுத்து வாங்கினீங்களோ, அல்லது ஏமாற்றி வாங்கினீங்களோ, அல்லது அநியாயமாக கேஸ் போட்டு வாங்கினீங்களோ, இல்லை அவர்களுக்கு தெரியாமல் களவாடிக்கிட்டு வந்தீங்களோ, எந்த பொருளாக இருந்தாலும் திருப்பி கொடுத்துடணும். கொடுக்காமல் அது சரி வராது. முழு பாவ மன்னிப்பு உங்களுக்கு வராது. இயேசு சொல்கிற வார்த்தை நல்லா கவனிங்க. அவன் சொல்கிறான், எல்லாவற்றையும் நாளத்தினே திருப்பி தரேன்னு சொன்ன பிறகுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறாரு. அவன் அந்த கட்டாத்தி மரத்துலேருந்து இறங்கும் போதும் சொல்லலை,
கூட நடந்து வரும்போது சொல்லலை, பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லலை. எப்போ அவன் தன் பாவ நிவர்த்தியை செய்கிறானோ அங்கே சொல்கிறார். அதே மாதிரி நீங்கள் அநியாயமாக மனுஷனுக்கு விரோதமாக செஞ்சுருந்தா கண்டிப்பாக திருப்பி தரணும், மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாகணும். அதே நேரத்தில் நீங்கள் பரத்துக்கு விரோதமான பாவங்கள் இருக்கு, உள்ளான பாவங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இன்னும் மாம்சத்தின் கிரியைகள் ஆவணன்னு சொல்லி கலாத்தியர்கள் 18, 19, 20 வசனத்தில் இருக்கு. இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு அதை மனுஷங்கிட்ட சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க போயிட்டு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாரையாவது இச்சையோட பார்த்துட்டீங்கன்னா உடனே அவங்ககிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களை இச்சையோட பார்த்துட்டேன், இனிமேட்டு பார்க்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது அதுக்கப்புறம் தான் பாவமாக மாறிடும். அது பரத்துக்கு விரோதமாக செய்த பாவம். அதை தேவனிடத்தில் தான் சொல்லணும். நீங்கள் மனுஷனோட ஒப்புரவாடினது கொஞ்சம் இருக்கு, தேவனோட கூட ஒப்புரவாகினது இருக்கு. அப்படி மனுஷங்கிட்ட செஞ்சதுக்கு மனுஷங்கிட்ட சொல்லணும். அதே நேரத்தில் தேவனுங்கிட்ட நீங்கள் செய்யறது, தேவனுக்கு விரோதமாக செஞ்சது, பரத்துக்கு விரோதமாக, இதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு பழக்கமாக மாறி இன்னைக்கு மனுஷங்கிட்ட போய் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோங்கிற நிச்சயத்தில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. தேவன் பாவத்தை மன்னிச்சதான் மன்னிப்பு, மனுஷன் மன்னிச்சா மன்னிப்பு இல்லை. ஆனால் மனுஷனுக்கு நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மனுஷங்கிட்ட மன்னிப்பு வாங்கணும். ஆண்டவர் சொல்கிறார், எவர்களுக்கு நீங்கள் மன்னிக்கிறீங்களோ அது உங்களுக்கு மன்னிக்கப்படும் சொல்கிறார். ஆகவே உங்கள் பாவங்கள் தெரியும் உங்களுக்கு. தேவனுக்கு விரோதமாக எது செஞ்சுருக்கிறீங்க, மனுஷனுக்கு விரோதமாக எது செஞ்சுருக்கிறீங்கன்னு. மனுஷனுக்கு விரோதமாக செஞ்சதை கண்டிப்பாக போய் ஒப்புரவாகுங்க, அவங்ககிட்ட போய் பேசுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காசு கொடுத்து தீரு மட்டும் நீ இவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால ஒப்புரவாக வேண்டிய காரியத்தில் நிச்சயம் நீங்க என்ன செய்யணும், ஒப்புரவாகணும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபைகள்ல கம்யூனியன் கொடுக்கறதுக்கு முன்னாடி சுத்தி இருக்கிற 4 பேரை பார்த்து உங்களுக்கு சமாதானம் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, நான் எல்லாரோடையும் சமாதானமா இருக்கிறேன் அப்படின்னு. சமாதானமா இருந்தால் தான் கம்யூனியன் எடுக்கணும்னு அர்த்தம். அது ஒரு அடையாளம். ஆனால் அதை உண்மையிலே நீங்கள் செய்ய வேண்டும். நாம் அடுத்த கேள்விக்கு போக போறோம். அடுத்த கேள்வி இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, மத்தேயு 15:26 கானானிய ஸ்திரியை பற்றின சம்பவம் வருது. அந்த இடத்துல அந்த அம்மா இயேசுகிட்ட போகிறாங்க. போய் கேட்டபோது அவங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, என் பிள்ளை இப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு யூஸ் பண்ணுற வேர்ட், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானேன் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஆவிக்குரிய சத்தியம் இருக்கா? ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டின்னு சொல்கிறாரே அப்படி. இதை பற்றி நாங்கள் தெளிவாக ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறோம். பல முறை இதோட ஹிண்ட் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை இந்த கேள்வி வசனம்லாம் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, ஒருவேளை அந்த செய்தி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கானானிய ஸ்திரீ என்பது யார்? இவங்க ஏன் அங்கே நிற்கிறாங்க? ஏன் இயேசு அந்த இடத்துல அப்படி சொல்கிறாரு அப்படின்றதுக்கு பின்னாடி பல ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்குது, சரித்திர குறிப்புகள் இருக்குது. உதாரணமாக அந்த இடத்துல பிள்ளைகள் என்பது இஸ்ரவேலரை குறிக்கிறது. அந்த இடத்துல மேஜை மழுவில் அப்பம்ங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன்னா சமூகத்தின் அப்பத்தின் மேஜை. இப்போ இந்த கானானிய ஸ்திரீ கேட்குறாங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா புறஜாதியார். இவங்க கேட்குறாங்க, எதை கேட்குறாங்க? அப்பத்தை கேட்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இந்த நான் அவர்களுக்கு என்று வந்திருக்கிறேன், அதாவது அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டவன், அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புறஜாதியர் கிடையாதுன்னு அர்த்தமா? இல்லை, இந்த கானானியருக்கு கொடுக்க முடியாது. என்ன கானானியருக்கு ஏன் கொடுக்க முடியாதுன்னா, இந்த கானானியருடைய தேசத்தை தான் இஸ்ரவேலர்கள் சுதந்திரித்தார்கள். இஸ்ரவேலர்கள் இதை சுதந்திரிப்பதற்கு கானானியர்கள் பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவா காலத்தில் நோவாவுடைய நிர்வாணத்தை காம் பார்த்து அறிவிச்சார். ஆனால் நோவா காம சபிக்காம அவருடைய பையன், அதாவது நோவாவுடைய பேரனை சபிச்சிட்டார். இப்போ இந்த கானான் எந்த தப்பும் செய்யாதவன், அப்பா செஞ்ச தப்பை சுமக்கிறவன். எத்தனை வருஷமா? 2000 வருஷத்துக்கு மேலே சுமந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அந்த வரிசையில் வந்த கானானிய ஸ்திரீ இயேசுகிட்ட நிற்கிறா. நாங்கள் நாய்க்குட்டிகள், அதாவது நாய்க்குட்டிகள்னா என்ன? எங்கள் அப்பா காம் நாய்த்தனமான வேலையை செய்தார், நாங்கள் அந்த சந்தியில் கானானியர்கள், நாங்கள் நாய்க்குட்டிகள். இப்போ எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். இப்போ இயேசு சொல்கிற வார்த்தை, பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் இதை எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்கள் அப்பா நாய்த்தனமான வேலை பண்ணிட்டார், ஆணுடைய ஆண் நிர்வாணத்தை பார்த்துட்டாரு, அதனால் அவர் சாபத்தை வாங்கிட்டார். இப்போ இவன் என்ன சொல்கிறா, அதெல்லாம் ஓகே தான், மேஜையிலேருந்து துணிக்க விழும்ல, சமூகத்து அப்பத்தின் மேஜை இஸ்ரவேலுக்கு கொடுத்துருங்க, அவன் வேணான்னு எதை தூக்கி போகிறானோ மீதியான துணிக்கை நீங்கள் எடுத்து வைப்பீங்கல்ல, அதை எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டான். இவர் யார்? இயேசு கிறிஸ்து யார்? இந்த கானானிய ஸ்திரீ தகப்பனுடைய பாவத்தை சுமந்து கொண்டு நிற்கிறதான ஒரு பெண், அதாவது காமுடைய பாவத்தை சுமக்கிற கானானிய ஸ்திரீ. ஆனால் இவர் யார்? பிள்ளைகளுடைய பாவத்தை சுமக்க வந்ததான தகப்பன். இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. இப்போ அவர் சொன்னார், அவன் எதையாவது தூக்கி போட்டாதானே உனக்கு கேட்டேன், அவன் ஏதாவது ஒன்று தூக்கி போடுவா, கண்டிப்பாக உனக்கு தரேன். அவன் யாரை தூக்கி போட்டானா? துணிக்கையை போடலை, மேஜைக்கு மேலே இருந்த அப்பத்தையே தூக்கி போட்டான். இயேசு கிறிஸ்துவை அவன் வேணாம் என்று விட்டு விட்டான். இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். அதன் நிமித்தம் இந்த புறஜாதியராகிய நமக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை கிடைத்து விட்டார். இதுதான் அந்த இடத்துல இருக்கிற ஆவிக்குரிய சத்தியம். இயேசு யாரையும் ஹர்ட் பண்ணி பேசவே மாட்டார், அவருக்கு பேசவும் தெரியாது. அவர் அப்படிப்பட்டதான ஒரு அன்பு மிகுந்ததான தேவன். அந்த இடத்துல ஏன் நாய்க்குட்டின்னு சொன்னார்னா, அதுதான் அங்கே இருக்கிறதான மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி அந்த 4000 வருஷத்தினுடைய ஹிஸ்டரி, அந்த கானானியருடைய சாபம் அங்கே முறியடிக்கப்படுகிறது.
ஏசாவினுடைய சாபம் முறியடிக்கப்படுகிறது, கானானியர் சாபம் முறியடிக்கப்படுகிறது. அத்தனை புறஜாதியருடைய சாபத்தையும் முறியடித்து சிலுவையிலே ஜெயித்து இஸ்ரவேல் கையில் இருந்த தேவ ஆராதனைகளையும் வாக்கு தத்தங்களையும் நமக்கு ஆண்டவர் வாங்கி கொடுத்து நம்மை பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றினார். அந்த இடத்துல அந்த கானானிய ஸ்திரீ வழியாக இந்த சத்தியம் நமக்கு நேராக திரும்புகிறது. அதை வாங்கினது அந்த அம்மா ஒரு அடையாளம் என்னன்னா, புறஜாதியாருக்கு அது வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் பைபிளில் இருக்கிறாங்க. இயேசுகிட்ட இருந்து புறஜாதியாருக்காக அதை வாங்கி கொடுத்தவங்க. அது ஒரு தனி சத்தியம், ரொம்ப நல்லாக இருக்கும். சரி, இந்த கேள்வியும் வசனமும் பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு கேள்வியும் வசனமும் அப்படிங்கிற பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.